பார்த்துவிட்டு அடுத்த அம்சத்துக்களே நாங்கள் கடந்து செல்வோம். வேத புஸ்தகத்திலே மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அது சம்பவம் அல்ல, ஒரு கதையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமை கதையாக இது கதை இருக்கின்றது. அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்த கதையாக இருந்தாலும் அந்த கதையில் இருக்கிற சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம் என்ன சம்பவம் என்று. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லர் பொல்லர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார் என்று ஒரு உவமை கதையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு சம்பவமும், மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே அதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையும் இப்படி இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 23:13 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி வேதங்களின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாய் ஆக்குகிறீர்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு உறவுகளை, உண்மையிலேயே அருமையான ஒரு உவம கதையும் அங்கே அருமையாக கர்த்தருடைய கோப வார்த்தை வெளிப்படுகிற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகிறது. இங்கே கல்யாண வஸ்திரம் என்பது அநேகர்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே இஸ்ரேல் நாடுகள் இருந்த காலகட்டங்களிலே ராஜாவனுடைய கல்யாணம் அல்லது இளவரசருடைய கல்யாணங்களுக்கு எப்படியும் அங்கே போடுறதுன்னு சொல்லி புறம்பான வஸ்திரங்கள் அங்கே கொடுப்பார்கள். ஒரு வன் வஸ்திரமாக அது இருக்கும். அந்த வஸ்திரத்துக்கு என்று சொல்லி பண்டசாலைகள் இருக்கும். அந்த வஸ்திர விசாரிப்புக்காரன் கூட அங்கே இருப்பான் என்கின்ற காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு பழக்க வழக்க கலாச்சாரமாக அது இருக்கிற காரியமாக இருக்கிறது. அங்கே நாங்கள் வேத புத்தகத்திலே கூட பார்க்கின்றோம், வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் என்கின்ற பதவி கூட அங்கே இருக்கிறது. அப்படியான ஒரு காரியத்திலே கல்யாணத்துக்கு செல்லுகிறவர்களுக்கு ராஜா ஒரு வஸ்திரம் கொடுத்து அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டான் செல்வார்கள் என்பது அது ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்தாலும் அங்கே 2 ராஜாக்கள் புத்தகம் 10:22 கூட வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் என்கின்ற பதவி கூட அங்கே ஜெகு என்ற ராஜானுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவை இந்த கல்யாண வஸ்திரம் என்கிறது அந்த காலத்திற்கு நடைமுறையாக இருந்தாலும் இந்த கல்யாண வஸ்திரமும் இப்பொழுது இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கும் உவமையாக சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு ஆயத்த நிலையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியமாக அது காணப்படுகிறது. சரி, அது ஒரு ஆயத்த நிலையாக இருந்தாலும் அங்கே கல்யாண வஸ்திரத்தை அணியாதவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே விருந்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு அபாத்திரராய் போனபடியினாலே ராஜானுடைய உத்தரவின்படி அந்த ஊழியக்காரர்கள் சந்திகளிலே போய் அங்கே அவர்கள் நல்ல பொல்லார் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி நல்லார் பொல்லார் எல்லோருனாலும் இந்த கல்யாண விருந்தாளை நிரம்பி இருந்தாலும் அங்கே ராஜா வரும் பொழுது அந்த வஸ்திரம் இல்லாமல் இருந்தவனை கண்டு அழுகையின் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு அனுப்புகிற ஒரு காரியம் உவமையாக சொல்லப்பட்டாலும் பரலோக ராஜ்யத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் கல்யாண வஸ்திரம் என்கின்ற இந்த ஆயத்தமான நிலை பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஆயத்த நிலை இல்லாது விட்டால் நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த கால சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கத்தினை கொண்ட ஒரு கதையாக உவமை கதையாக எங்களுக்கு அதை புரிய வைக்கும்படியாக அதை சொன்னார். அதை இப்பொழுது நாங்கள் வேத புத்தகத்திலே பரிசுத்தாவின் உதவியோடு நாங்கள் படித்துக் கொள்கிறோம். இது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இங்கே மத்தேயு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே சொல்லுகிற ஒரு காரியம் பரிசேயர்களை குறித்து வேதாவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. உண்மையிலேயே பரிசேயர்கள் என்ற உடனே நாங்கள் நிற்கின்றோம் அவர்கள் ஒரு சிறு கூட்டங்கள் அல்ல தேவனுக்கு பிரியமில்லாத
காரியங்களை செய்கிறவர்கள் என்று நாங்கள் அதிகமாக நினைப்பது உண்டு. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த பரிசேயர்களால் தான் காணப்பட்டிருக்கிறார்கள். சதுசேயர்கள் ஜனங்கள் தொகையிலே குறைவானவர்கள். பெரும் எண்ணிக்கையான இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகர் பெரும் எண்ணிக்கையானோர் பரிசேயர்களாக காணப்பட்டார்கள். பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தார்கள், சாத்திர வல்லுநர்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள். 3 பிரிவுகளாக இருந்தாலும் இந்த பரிசேயர்கள் தான் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி எண்ணிக்கையிலே அதிகமாக காணப்பட்ட பரிசேயர்களும் அந்த வேதபாரகர்களை குறித்தும் சொல்லுகிற ஒரு காரியம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரவானாய் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே இந்த 21ஆம் அதிகாரத்திலே ஐயோ ஐயோ என்று சொல்லி 7 ஐயோக்கள் வருகிறது காரியமாக இருக்கிறது. 7 ஒரு பரிபூர்ணமான ஐயோவாக அந்த பரிசேயர் வேதபாரகர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்பட்டாலும் 15ஆம் அதிகாரத்திலே மாயக்காரராகிய பரிசேயரே என்கின்ற காரியம், வேதபாரகர் என்கிற காரியம், இவனுடைய காரியம் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். சமுத்திரங்களை கடந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகும்படி புற ஜாதி மக்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களாக சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது மதம் மாற்றம் செய்வதற்கு இவர்கள் சமுத்திரங்களை கடந்து பிரயாசப்பட்டு போகிறார்கள். அப்படி சமுத்திரங்களை கடந்து அவர்கள் போய் அந்த ஜனங்கள் புற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக மாறின பின்பு அந்த மாறின ஜனங்களை இரட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரராக்குகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இங்கே பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய மக்களாக, இஸ்ரவேல் ஜனங்களாக புறஜாதி மக்களையும் மாற்றுகிற ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இதற்காக அந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் அதிகமாக உழைத்திருந்தாலும் இந்த காரியங்களிலே அந்த காலங்களிலே வந்த புறஜாதி மக்கள், அநேக மக்கள் வந்தார்கள். இங்கே அரேபியர்கள் இருந்திருக்கிறார்கள், கிரேக்கத்தியர் இருந்திருக்கிறார்கள். இந்த கிரேக்கத்தியர்கள் அரேபியர்கள் கூடத்தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகங்களே கூட தங்களை பற்றி திடமாக விசாரிக்கவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலருடைய முறையிடுகிற காரியம் கூட காணப்படுகிறது. அப்படி கடல் கடந்து சமுத்திரம் கடந்த குற்றச்சாட்டு இயேசு கிறிஸ்துவினால் இங்கே பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு அருமையான ஒரு காரியம். உண்மையிலேயே அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய மக்களாக, இஸ்ரவேல் ஜனங்களாக புறஜாதி மக்களையும் மாற்றுகிற ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இதற்காக அந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் அதிகமாக உழைத்திருந்தாலும் இந்த காரியங்களிலே அந்த காலங்களிலே வந்த புறஜாதி மக்கள் கடல் கடந்து சமுத்திரம் கடந்த இந்த அரேபியர்கள், கிரேக்கத்தியர்கள் போன்ற மக்கள் எல்லாம் இந்த யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு யூத மதத்துக்கு வந்த பொழுது இந்த பரிசேயர்கள் செய்கிற ஒரு காரியம்தான் கோபமடைய செய்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்படி வந்த ஜனங்களை இந்த பரிசேயர்கள் அவர்களிடத்தில் இருந்து வேண்ட வேண்டிய பணங்களை வசூலிக்கக்கூடிய காரியங்களை, காணிக்கைகளை, பணங்களை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொண்ட பின்பு அவர்களை கைகளில் விட்டுகிற ஒரு காரியமாக அந்த காலத்தின் நடைமுறையில் இருந்தது. இந்த பரிசேயர்களுடைய நோக்கம் 2 நோக்கமாக இருந்தது. ஒரு நோக்கம் தங்களுடைய யூத மக்களினுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குவது, 2வது இந்த புறஜாதி மக்களிடத்தில் இருக்கிற செல்வங்களை சுரண்டுவது அல்லது அவரிடம் இந்த பணங்களை பெற்றுக்கொள்வது என்கின்ற நோக்கமாகத்தான் இருந்ததை ஒழிய அந்த நோக்கம் நிறைவேறிய பின்பு இந்த புதுசாக வந்த புறஜாதி மக்களை இந்த யூத மார்க்கத்துக்கு வந்த கைவிட்டப்படுகிற ஒரு காரியமும், அப்படி கைவிட்டு அந்த ஜனங்களுக்கு வேத வார்த்தைகள் கிடைக்காமல் அவர்கள் ஏற்கனவே ஒரு புறஜாதிகளில் இருந்து வந்தாலும் அந்த புறஜாதியிலே இருந்த சடங்கு ஆச்சாரங்கள், ஆசாரங்கள் அவர்கள் அப்படி செய்ய முடியாமல் இருந்த ஒரு காரியமும், இந்த புதிய மார்க்கத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசரிப்புகள், சடங்காச்சாரங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இவர்களை புறம்பே தள்ளுகின்றபடியினால் 2ம் கெட்ட நிலைமையிலே இவர்கள் தங்களுடைய சடங்காச்சாரங்கள், ஆசாரிய முறைகளை செய்ய முடியாமல் அவர்கள் ஒரு வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்ற ஒரு காரியமும் அவர்களை தன்னிச்சையாக நரகத்துக்கு தள்ளுகிற ஒரு காரியமாகவும் அது காணப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆசாரிய முறைப்படி அல்லது சடங்காச்சார முறைப்படி அவர்களை நடக்காமல் இந்த புதிய மார்க்கத்தான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பொழுது இவர்களை அதிகமாக வார்த்தைகளினாலே போசிக்காமல் அல்லது சடங்காச்சாரங்களை கற்றுக் கொடுக்காமல் இவர்களை புறம்பே தள்ளுகின்ற இந்த பரிசேயர்களுடைய குணத்தினாலே இந்த இனம் 2ம் கெட்ட நிலைமையிலே இப்பொழுது எந்த மார்க்கம் என்று தெரியாமல் இவர்களுக்கு ஒரு அருவருப்பான ஜனங்களாக மாறப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுவதை கண்டு மன்னன் வந்து மிகவும் கோபமடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொல்லுகிற காரியம் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அந்த இனங்களை இரட்டிப்பாய் முதல் இருந்த இனங்கள் புதிய மதத்துக்கு கொண்டு வந்து இரட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரனாக்குறீர்கள் என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு இந்த பரிசேயர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு உறவுகளே,
இன்றைய காலகட்டத்திற்கும் இது பொருத்தமானதாக காணப்படுகிறது. சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற அன்பு பிள்ளைகள், அன்பு விசுவாசிகள், அன்பு ஊழியர்கள், அன்பு பாஸ்டர்மார், அன்பு சபை போதகர்கள், சபை ஆட்கள் எல்லோரும் ஜனங்களை, புறஜாதி மக்களை இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு கொண்டு வந்து இதே பரிசைகள் செய்தது போன்று அவர்களை இடத்திலே பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு அவர்களை கவனிக்காமல், வேத வார்த்தையிலே அவர்களை வளர்க்காமல், ரெண்டும் கெட்ட நிலைமையிலே அவர்கள் நரகத்திற்கு போறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற காரியங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு ஐயோ. பரிசேயர் என்ற உடனே நாங்கள் ஒரு சிறிய கூட்டம் என்று நினைக்கக்கூடாது. யூத ஜனங்களிலே பெரும்பான்மையான மக்கள் அன்று பரிசேயர்களாக இருந்தார்கள். அப்படியான ஜனங்களுடைய பிரயாசம் நல்லாக இருந்தது. உண்மையிலேயே சுவிசேஷ ஊழியங்கள் புறஜாதி மக்களை தேவனுடைய மக்களாக மாற்றுகிற ஒரு காரியமாக இருந்தாலும், அப்படி மாற்றிய ஜனங்களை பின்பு அவர்களை கவனிக்காமல், அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லாமல், சடங்காச்சங்களை கற்றுக் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி நரகத்துக்கு தள்ளிய இந்த ஜனங்களுக்கு, இந்த பரிசேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை ஐயோ என்று சொல்லுகிற காரியமாக காணப்படுகிறது. இந்த காலத்திலும் சபையார்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய அண்டையிலே புறஜாதி ஜனங்களை நடத்துகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி புறஜாதிகளிலிருந்து வருகிற ஜனங்களை நாங்கள் அன்பாகவும் கனிவாகவும் நடத்தி தேவனிடத்திலே வழிநடத்த வேண்டும். பிறகு ஒரு ராஜ்யத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும், வார்த்தைகளை வளர்க்க வேண்டும், அவர்களை நாங்கள் திடமாக விசாரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மிகவும் நொறுங்கொண்ட ஒரு இதயத்தோடு தான் அந்த வார்த்தைகளை அவர் அப்படி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அவர் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே ஊழியத்தை செய்யும் பொழுது பிதாவிடத்தில் வந்தவர் மனுஷகுமாரனாக சுற்றித் திரிந்தார். பிதாவுடைய ஊழியத்தை உண்மையாகவும் உத்தமமாக செய்த அதே இயேசு கிறிஸ்து இவர்களுடைய ஊழியத்தை பார்த்தவுடனே மனம் பொறுக்காமல் நொறுங்குண்ட இதயத்தோடு சொல்லுகிற வார்த்தையாக அந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே ஒரு பலவீனமான ஊழியக்காரர் அல்ல, மிகவும் நேர்த்தியாக சரியாக பிதாவினுடைய ஊழியத்தை மனுஷகுமாரனாக இடங்களை வந்து செய்து முடித்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் அதே ஊழியங்களை இந்த விசுவாசிகளுக்கு, சபை ஊழியர்களுக்கு, சபை போதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் சரியாகவும் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாகத்தான் இந்த சம்பவம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புறஜாதிகளில் இருந்து வருகிற ஜனங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களிடத்திலே அடிநடத்த வேண்டும், சகோதர அன்பு காட்ட வேண்டும், வார்த்தையினாலே பூசிக்க வேண்டும், அவருடைய பலவீனங்களை நாங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகிறது. சரி பிரியமான அன்பு உறவுகளே, இது ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர் குடும்பங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே அநேக பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், அநேக பங்காளர்கள், அநேக பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்துக்காக பரிசேயர்களுக்கு சொல்லி போய்விட்டார் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளாமல், பரிசேயர்களுக்கு சொன்னது போன்று சமுத்திரங்களை கடந்து அந்த புறஜாதி ஜனங்களை ரட்சிப்புக்கு தேவனுடைய இடத்திலே வழிநடத்தி வந்த பரிசேயர்களுக்கு சொன்ன காரியம் உங்களுக்கு ஐயோ என்று. ஆகவே அந்த காரியங்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள் இந்த ஆத்துமாக்களை குறித்து கணக்கொப்பிக்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சம்பவமாக இருக்கிறது. சரி பிரியமான அன்புறவுகளே, இது ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர் குடும்பங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட மனத்தோடு இருதய நொறுங்குண்டவரை சொன்ன வார்த்தைகளை பற்றி ஒரு சிறிய சம்பவத்தை, ஒரு பெரிய சம்பவத்தை சிறிய இடவெளியிலே பார்த்தோம். ஒரு சௌரிகளே, ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்று கொண்டாடுகிற அன்பு இளம் பங்காளர் பிள்ளைகள், இந்த வாரம் தங்களுடைய பிறநாளை கொண்டாட போகிற அன்பு இளம் பங்காளர் பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் யாராவது இன்று உங்களுடைய பிறநாள் இருந்தால் உங்களுக்கும், அல்லது இந்த வாரம் உங்களுடைய பிறநாள் இருந்தால் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை அருமையான பாஸ்டர் அவர்கள், போதகர் பிரேம்குமார் அவர்கள் இன்று ஜெபத்தை எடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வந்திருப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சிறிய காரியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து சத்தியத்தை அறியாத, தேவனை அறியாத என்னை அன்பு காட்டி கர்த்தரை வழிநடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து வேதத்தை கற்றுக் கொடுத்து ஊழியத்திலே என்னை பயிற்றுவித்து ஒரு மிஷனரி ஊழியக்காரனாக மாற்றிய என்னுடைய அருமையான அன்பு ஆவிக்குரிய தகப்பனர் பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஓப்பன் டோர் மிஷனரி சர்ச் பெர்லினில் இருந்து உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுப்பார்கள். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் அந்த பிறந்தநாள் கொண்ட பிள்ளைகளுடைய கத்தரை வைக்கிறோம் ராஜா. தேவ கரமான நம்முடைய பிள்ளைகள் தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கத்தராவில் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி தேவனோடு அருளுக்கும் ஈவு என்று வேதம் சொல்றபடினாலே அப்பா அவனுடைய கிருபையை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியர் ராஜா பூரண சுகத்தையும் பூரண கிருபியும் பூரண வல்லமையும் தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த லூக்கா சுவிசேஷம் கடைசி வசனத்தில் காணப்படுவது போல
ஆண்டவரை ஞானத்திலே வளர்த்தியதே தேவ கிருபை மனுஷ தேவரே ஆண்டவரை கத்தாவி கிறிஸ்து போல் வளர்ந்த கிருபை பிள்ளைகள் தருவதையா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும். அவர் வலப்புறம் இடப்புறம் இடங்கொண்டு பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே கத்தா அவர்களுடைய குறித்த சமாதானம் பெற்றோருக்கு பெரிதா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய பெற்றோர்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி சியோலி பாசமா இருக்க சேர்ந்து கத்துறாலே ஆண்டவர் இஸ்ரவேல் அடையாளம் அற்புதத்தான் ஆசீர்வாதம் பேசுகிறேன். விசேஷமா பிள்ளைகளுக்கு நல்ல அந்த எல்லாவற்றும் நல்ல முன்னேற்றத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரை ஞானத்திலே வளர்த்தியதே தேவ கிருபை மனுஷ தேவரே ஆண்டவரை கத்தாவி கிறிஸ்து போல் வளர்ந்த கிருபை பிள்ளைகள் தருவதையா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும். அவர் வலப்புறம் இடப்புறம் இடங்கொண்டு பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே கத்தா அவர்களுடைய குறித்த சமாதானம் பெற்றோருக்கு பெரிதா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய பெற்றோர்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி சியோலி பாசமா இருக்க சேர்ந்து கத்துறாலே ஆண்டவர் இஸ்ரவேல் அடையாளம் அற்புதத்தான் ஆசீர்வாதம் பேசுகிறேன். விசேஷமா பிள்ளைகளுக்கு நல்ல அந்த எல்லாவற்றும் நல்ல முன்னேற்றத்தை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிட்டு பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக கிரீடமா இருக்க அந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க அந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. அதே போல கத்தாவே ஊழியர்களை பகிர்க்க ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கார பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. தேவாசம் கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். காத்து கொடுக்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு மூலம் பிதாவே ஆமென். இதாவது அருமையான என்னுடைய ஆய்வுக்குரிய தகப்பனரும் போதகருமான பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஓப்பன் டோர் மிஷனரி சர்ச் பெர்லினில் இருந்து இந்த ஆசீர்வாத ஈவத்தை எடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் யாராவது இன்று உங்களுடைய பிறநாளை கொண்டாட போகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கும், அல்லது இந்த வாரம் உங்களுடைய பிறநாளை கொண்டாட போகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கும் ஹோலிகோட் டிவியும் ரோமர் கல்வி புத்தகம் 15:29 பவுல் ரோமருக்கு சொன்னது போன்று நான் உங்களிடத்திலே வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு வருவேன் சொன்னது போன்று உங்களையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் ஹோலிகோட் டிவியும் உங்களை ஆசீர்வதிக்கிறது. சரி பிரியமான அன்பு உறவுகளே, ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்காளர் குடும்பங்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய முடிவு நேரத்துக்கு வந்துவிட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு தொழில்நுட்ப ஊழியக்கார உதவிக்கார சகோதரருடன் உங்களை விடைபெறப் போகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் மேத்யூ. கர்த்தருடைய சுவிசேஷ பணியில் உங்கள் அன்பின் மேத்யூ. நன்றி, வணக்கம்.